ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு இதில் முடிச்சிருப்பாங்கன்றதை பார்த்தீங்கன்னா, யாழினியும் அம்முவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்து விஜயோடைய ஃபோட்டோவும் காவேரியும் சேர்ந்து இருந்து கல்யாண ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்ருப்பாங்க. இல்லை இவங்க என் சித்தி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இது யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மு வந்து சொல்லுவாள். சரி நான் கிளம்புறேன் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. விஜய் வந்து சாப்பிட்டுட்டு போகலாம், 2 வாட்டி உங்கள் அம்மா கால் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போனோம், சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு யாழ்னிக்கிட்ட வந்து விஜய் வந்து சொல்லுவார். சரி அங்கிள் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இங்கேருந்து அவங்க கிளம்பி போவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேராக எங்கே போவாங்கன்றது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தான் கொண்டு போய் விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி காவேரி வந்து ஸ்கூலுக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். எல்லார்கிட்டையும் என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற, டைம் ஆகிடுச்சு, சாப்பாடு எடுத்துகிட்டு அம்மா நான் ரெடி பண்ணி கொண்டு வரதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு, சரி நான் போயிட்டு வரேன், யாழ்னி எங்கே அவகிட்ட சொல்லாமல் போனால் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவா, எங்கே இருக்கிறாவா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு யாழ்னி வந்துட்டேன் அப்படின்னு விஜய் கொண்டு வந்து அப்போ தான் விடுவார். என்னாச்சு ஏன் லேட் ஆகிடுச்சின்னு, இல்லை சாப்பிட்டு கூட்டிகிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவார். அதனால் என்ன பரவாயில்ல, என்ன ஏன் அம்மா கூட்டிகிட்டு வரலையா, அம்மா கூட்டிகிட்டு வந்தால் நேராக நீங்கள் அப்படியே ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சாரதா வந்து கேட்பாங்க. இல்லை அம்முக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நேற்றுக்கு ரொம்ப நாள் விளையாடிட்டு இருந்தாலும் என்னவோ தெரியல, அதனால் ரொம்ப டயர்டாக இருக்கிறா, அதனால் சரி ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொன்னேன் நான். உடனே காவேரி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறதுனா கூட்டின்னு போவாங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் விஜய் வந்து கிளம்பி வருவார். பாப்பா வந்த உடனே சோமுக்கிட்ட தான் போயிட்டு, ஏன் தாத்தா இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ வந்து யாழினி பார்த்தா, ஆனால் அவங்க என் சித்தின்னு சொல்லிட்டு போனால், நான் வந்து இல்லை எங்கள் அம்மா அப்படின்னு சொன்னேன், ஆனால் அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு போயிட்டா, என்னால் அது குழப்பமாக இருக்குது, நீங்களாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கு, ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கம்மா, அதில் ஒரு ஆள் தான் இங்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே கால் வந்துடும், எனக்கு கால் வந்துச்சுமா, நீ போயிட்டு விளையாடு, நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் எஸ்கேப் ஆகிடுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை நான் இருக்கிறேம்மா, இதெல்லாம் உங்கள் அப்பா உங்கள்கிட்ட எப்படி சமாளிக்க போகிறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளே பேசிக்குவார். அடுத்தது ராதா கிட்ட தான் போயிட்டு, பாட்டி நான் கேட்பேன் உனக்கு பதில் சொல்வீங்களா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாள். கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நானும் அப்பாவும் காவேரி மிஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து கல்யாண ஃபோட்டோவை பார்த்தோம் நாங்கள். யாழினி வந்து பார்த்துட்டு எங்கள் சித்தி தான் உங்கள் அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு போனால், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, எனக்கு நீங்கள் தான் சொல்லணும், தாத்தா என்கிட்ட ஒழுங்காக பதில் சொல்லலை, நீங்கள் கிளியராக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருப்பாள். ஆமாம் அவள் உங்கள் சித்தி தான், அவளோட சித்தி தான் உங்கள் அம்மா, காவேரி மிஸ் இருக்கிறாங்களா அவங்க தான் உன் அம்மா, ஆனால் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு சொன்னீங்களே அது வந்து விதிமா, சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் சொல்லியாச்சு, அவள் உண்மையிலே உயிரோடு தான் இருக்கிறா, அவங்க அம்மா தான், அப்போ ஏன் என்ன சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்துக்காமா, ஏன் அவங்க தனியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதெல்லாம் வந்து விதிமா அப்படின்ற மாதிரி மறுபடியும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதனால தான் அவள் பழசெல்லாம் மறந்துட்டா, ஆனால் உன்னை பெற்றவ அவள் தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து ராதா வந்து கிளியராக எல்லா நடந்த அத்தனை கதையுமே வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அம்முக்கிட்ட. அம்மு எல்லாத்தையுமே அதை ஆச்சரியமாக அப்படியே ஒரு பயத்தோடவே கேட்டுருப்பான் அந்த கதையை. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது வந்து ஆல்ரெடி வந்து அம்மு வந்து ஒரு கல்யாண ஃபோட்டோ எடுத்து பேக்கில் எடுத்து வச்சுட்டுருக்குறா. அதை நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது இப்போ ராதா வந்து என்ன சொன்னாங்க, இவங்க தான் உங்கள் அம்மா அப்படின்றது கிளியராக சொல்லிட்டாங்க இல்லையா, இப்போது அம்மு போயிட்டு தான் வந்து விஜயும் காவேரியும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு துடுப்பாக வந்து அம்மு தான் வந்து செயல் பண்ணுவாள். ஏன்னா இப்போது இவங்க நேராக கொண்டு போயிட்டு மிஸ்ஸுன்னு கூப்பிட மாட்டா, ஸ்கூலுக்கு போன உடனே அம்மான்னு தான் கூப்பிடுவான். அம்மாவா, நான் உன் மிஸ்ஸுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி சொல்லுவாள். இல்லை நீங்கள் எங்கள் அம்மா தான், எல்லாமே ராதா பாட்டி என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாள். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து கூப்பிட்றதுக்கு யோசிப்பா, போயிட்டு அமைதியாக எதுவுமே பேசாத அமைதியாக உட்காருவா. ஏமா உம்முன்ருக்கிற அம்மு, உனக்கு ஃபீவர் ஒன்றும் சரியாகல, நேற்றுக்கு உங்கள் அப்பா சொன்னார் அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி கேட்பாங்க. அதெல்லாம் இல்லை, நீங்கள் எங்கள் அம்மா தானே அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அம்மாவா, அம்மா இல்லைடா மிஸ்ஸுடா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லுவாள். இல்லை நீங்கள் எங்கள் அம்மா தான், எனக்கு ராதா பாட்டி சொன்னாங்க, நீங்கள் தான் எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அப்புறம் ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க, சரி நீங்கள் எங்கள் அப்பா விட்டு போனாலும் பரவாயில்ல, நான் என்ன பாவம் பண்ணேன், நான் குழந்தை தானே, என்னை விட்டுட்டு போகிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, அம்மா நீ என்ன கேட்குறேன் எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு நீ என்ன ஃபஸ்ட்டு சொன்ன விஷயத்தை என்னால் மீண்டும் வெளியில் வர முடியல, என்னால் அதை மாற்றிக்கவும் முடியல, நீ உடனே இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருக்கிறியே, நான் அந்த மாதிரிலாம் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி சொல்லுவாள். இல்லை நீங்கள் எங்கள் அம்மா தான், இங்கே பாருங்கள் ஃபோட்டோ அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கொண்டு வந்து காவேரி கிட்ட காமிப்பாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே காவேரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டு அப்படியே அங்கேயே மயக்க போட்டு விழுற சூழ்நிலைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவங்க வேற ஒரு மிஸ் அந்த நேரத்தில் வருவாங்க. உடனே காவேரி மிஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மயக்க போட்டு விழுந்ததை வந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. உடனே சாரதாவுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு மயக்க போட்டு விழுந்துட்டா, கொஞ்சம் வாங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கங்காவும் சாரதாவும் நேராக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காவேரி முழிச்சு அப்போ பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்டி மயக்க போட்டு விழுந்துட்டு, காலையில் சாப்பிட்டுட்டு தானடி வந்த நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா கேட்பாங்க. ஐயோ அதெல்லாம் இல்லைம்மா, அம்மு எங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அம்மு ஸ்கூலில் இருக்கிறாடி, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைம்மா நானும் விஜய் சாரும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து அம்மு காமிச்சாமா, எனக்கு அதை பார்த்ததுல தான்மா எனக்கு மயக்கமே வந்துடுச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு இவங்க 2 பேரும் அப்படியே ஷாக்காகி நிற்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இப்போ வந்து அம்மு வந்து ஃபோட்டோஸ் வந்து காமிக்கிறா, இல்லைன்னா நீங்கள் தான் எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணியிருக்கிறவங்க அப்படின்னு இவன் மூலயமா விஷயம் அவங்களுக்கு தெரியும் போது, என்ன இப்போ எனக்கு விஷயம் யாராவது நீங்கள் சொல்லி ஆகணும், எத்தனை நாளைக்கு இதை மறைச்சின்னு இருக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து ஒன்று சாரதாவை பார்த்து கேட்கணும், இல்லைன்னா விஜயை பார்த்து கேட்கணும். அப்போ அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து காவேரிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.